ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் கிளப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலையுமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ட், அதில் மார்க்கெட்டில் நம்ம எந்தெந்த இடத்துல என்ட்ரியை ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம், அது எவ்வளோ கரெக்டாக அல்லது நமக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம மார்க்கெட் சார்ட் அனலைஸ் பண்ணிட்டு அடுத்து மண்டேக்கான என்ட்ரி டார்கெட்டும் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவலும் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ முக்கியமான விஷயம், ஃபண்டமெண்டல் டீட்டெயில்ஸ் அண்ட் நியூஸ் பேஸில் வர்ற எல்லா டீட்டெயில்ஸையுமே பார்த்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட அக்யூமுலேட் பண்ணது, வெயிட்டேஜ், ஸ்டாக் வெயிட்டேஜ் இதெல்லாத்தையும் பார்த்து நம்ம மார்க்கெட் டவுனில் போகிறது, அப்சைட் போகிறது அப்படின்னு ஓவராலாக அனலைஸ் பண்ணலாம் ஒரு ஃபண்டமெண்டலாக. ஆனால் ஆக்சுவலாக எல்லா விதமான அனலைசிஸ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ட்ல எக்ஸ்போஸ் ஆகும். அப்படிங்கிறதுனால நம்ம சார்ட்டை பேஸ் பண்ணி இப்போ மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, இது அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதும் அதுக்கான லாஜிக்ஸையும் பார்த்துடலாம். ஸோ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த லெவல், அதாவது 23,480 டு 500. ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் டவுன் சைடு அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் லெவல் கொடுத்துட்டோம். ஸோ நம்ம இங்கே ஏரோ மார்க் போட்டிருக்கோம் தெரியும். அதுக்கப்புறம் 23,100 வரைக்கும் தான் நம்ம சொல்லியிருந்தோம். 23,100 அல்லது 23 இந்த ரெண்டு டார்கெட் தான் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த லெவல்ல இருந்து ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு ரேஞ்ச் பிரேக் அவுட்டு சடனா 23 அப்படிங்கிற லெவலும் அதுக்கும் கீழே மார்க்கெட் க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ நம்ம எதிர்பார்த்த லெவல் டார்கெட் வந்துருச்சு. ஆனா இதுக்கு அடுத்து நமக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய லெவல் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப லோ, அதாவது 22,600 தான் சப்போர்ட் இருக்கு. இதை நம்ம டெலிகிராம்ல இன்டிமேட் பண்ணியிருக்கோம். டெலிகிராம் சேனல்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் இங்க தான் டார்கெட் அப்படின்னு நம்ம ப்ரீவியஸா கொடுத்துட்டோம். ஸோ ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோடைய டவுன் மொமெண்டம் அப்படிங்கிற மாதிரி சூப்பரா இங்க தெரியுது. ஸோ இப்போ இங்க இருந்து இது வரைக்கும் வந்துருச்சு. இப்ப சப்போர்ட் எடுக்கிறதா இருந்தால் 22,600 இந்த சப்போர்ட் எடுக்கணும். ஒருவேளை பிரேக் அவுட் ஆனா எடுத்து 22,300 இந்த ரெண்டு சப்போர்ட் எடுக்கணும். இதுதான் சப்போர்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ரெண்டு லெவல். ஆனா ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 23,50, 23,200. ஸோ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆகாம அடுத்து மார்க்கெட் மேல போகாது. ஸோ இப்போ நம்ம எப்படி பார்க்கலாம்னா ரெண்டு சப்போர்ட் லெவல் ஸ்ட்ராங்கா இருக்கு, அட் சேம் டைம் ரெண்டு ரெசிஸ்டன்ட் இன்னும் ஸ்ட்ராங்கா ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது 23,300 அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ட். இந்த மூணு லெவலும் பிரேக் அவுட் ஆகாம மறுபடியும் மார்க்கெட் மேல போகாது. இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்கு சார்ட்ல நமக்கு தெரியுற விஷயங்கள். ஓகே, இப்ப மார்க்கெட்டோடைய டைரக்ஷன் நம்ம பார்க்கிறோம். டவுன் சைடு வந்திருக்கு. இப்ப கிட்டத்தட்ட 22,600 வரைக்கும் நமக்கான அதிகபட்சம் டார்கெட் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த டார்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் எப்படின்னு இருக்கும் அப்படிங்கறத நம்ம அந்த லெவல்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணலாம். ஆனால் இப்ப 22,600 அப்படிங்கிற டார்கெட் வரைக்கும் அடுத்து வெயிட்டிங்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துடலாம். ஓகே, மார்க்கெட் நாளைக்கு, அதாவது மண்டே மார்க்கெட் ஓப்பன் அப்படிங்கிறது கேப் அப் ஆர் கேப் டவுன் எந்த மாதிரி இருந்தா நமக்கு எந்த பேசிக்ல என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த இப்ப நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட் கேப் அப்ல 23,100 அல்லது 23 இந்த லெவல்ல ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்துல ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி ரிவர்சல் ஆகும்போது இங்க இருந்து நம்ம புட் ஆப்ஷன் எடுக்கலாம். டவுன் சைட்ல இங்க இருந்து டவுன் சைடு எடுக்கும்போது நமக்கான டார்கெட் லெவல் அப்படிங்கிறது என்ன நம்ம பேசிட்டு இருந்தோம், 22,600 அடுத்து 22,300 ரெண்டு டார்கெட். ஃபர்ஸ்ட் டார்கெட் வரைக்கும் எப்பயுமே நம்ம டார்கெட் பிளான் பண்றது சேஃப். இந்த டார்கெட் வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் இங்கிருந்து பிரேக் அவுட் ஆனா அடுத்த டார்கெட்டும், சப்போர்ட் எடுத்தா அடுத்து மார்க்கெட்டோடைய டைரக்ஷன்ல நம்ம சப்போர்ட் லெவல்ல இருந்து பிளான் பண்ணலாம். அடுத்து ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிற 23 அந்த லெவல் வரைக்கும். ஓகே, இப்ப கேப் அப்ல ஓபன் ஆகும்போது இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ட் டச் பண்ணா நம்ம புட் ஆப்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா ரெசிஸ்டன்ட் டச் பண்றது அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆனா நம்ம என்ன மெத்தட ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஆனா ஒருவேளை ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நமக்கு இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனா அடுத்த லெவல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 23,300 தான். ஸோ 23,300 வரைக்கும் மேல போயிட்டு மறுபடியும் ஒரு ஷார்ட் டேர்ம் ரேஞ்ச் ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேல இருந்து கீழே வரும்போது ஆக்சுவலா பிரேக் அவுட் ஆனா மட்டும் இந்த லெவலை ஃபாலோ பண்ணணும். ரெசிஸ்டன்ட் ரிவர்சல் ஆகுது அப்படின்னா கீழே புட் ஆப்ஷன். ஓகே, கேப் அப் இல்லாம கேப் டவுனா இருக்கும் பட்சத்துல 22,800 இந்த லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆகும் பட்சத்துல மறுபடியும் ஒரு சின்னதா புல் பேக் கொடுத்து இங்க இருந்த ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி கீழே வரும்போது புட் ஆப்ஷன் இருக்கிறது ரொம்ப சேஃபானது. இங்க இருந்தே புட் எடுக்கும் போது கொஞ்சம் ரிஸ்க். ஏன்னா சடனா மேல போய்
இங்க புட் ஆப்ஷன் இருக்கிற என்ட்ரி எடுத்துட்டு கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த லெவலை வந்து நம்ம கரெக்ஷனுக்கான லெவலை வச்சு புட் ஆப்ஷன் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த லெவல் இருந்து ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய லோ பிரேக் அவுட் ஆகும்போது அந்த ஹையர் ஸ்டாப் லாஸை வச்சு நீங்க எடுக்கிறது ஒரு சின்ன சேஃப் அந்த லெவல்ல வச்சுக்கலாம். ஸோ 2 லெவல்ல நமக்கு புட் ஆப்ஷனை பிளான் பண்ணலாம். ரெசிஸ்டன்ட் டச் பண்ணும்போது ஸ்ட்ராங்கான புட் ஈஸியா எடுக்கலாம். சப்போர்ட் எடுத்துட்டு மேல போகுது, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இங்க இருக்கிற மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஒரு வைடான கிரீன் கேண்டில் சப்போர்ட்ல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அங்கிருந்து சின்னதா மொமெண்டம் ஃபார்ம் ஆகி இப்படி ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகும். இந்த ரேஞ்ச் அப்சைட் பிரேக் அவுட் ஆனா மேலையும் டவுன் சைட் பிரேக் அவுட் ஆனா கீழேயும் வரும். மேல போனா அதிகபட்சம் 23,300, கீழே வந்தா 22,600, 22,300 2 லெவல் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான். மார்க்கெட்டோடைய டைரக்ஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப இங்க இருந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், டவுனுக்கு அப்புறம் ஒரு சின்னதா புல் பேக் அப்புறம் கரெக்ஷன் அப்படிங்கிறது ஒன்னு 23ஓட ரிவர்சல் ஆகணும். ஆனா 23 பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதனால 22,600 அல்லது 22,200 இந்த 2 லெவல்ல இந்த ஏதாவது ஒரு லெவல் எடுத்து மறுபடியும் மேல போனா நம்ம இந்த லெவல்ல இருந்து மேலே பிளான் பண்ணலாம். அப்படி இல்லை கீழே போற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அடுத்தடுத்து டார்கெட்ல நம்ம ஒன்று போய் ஒன்னா பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான். 22,600 வரைக்கும் நம்ம சேஃபான பிளானை வச்சுக்கலாம். ரெசிஸ்டன்ட் 23,300 வரைக்கும் அதிகபட்சம். ஸோ இந்த 2 லெவலுக்குள்ள இருக்கிற மார்க்கெட்ல புட் ஆப்ஷனுக்கான அதிக இம்பார்ட்டனும் கால் ஆப்ஷனுக்கான ரிஸ்க் லெவலை குறைச்சும் கால் ஆப்ஷனை வந்து எடுக்காம புட் எடுக்கிறதுக்கு அதிகமான பிளான் வச்சுக்கிறது சேஃப் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல டைரக்ஷன் அண்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் என்ன மாதிரியான மார்க்கெட் மொமெண்டம் ஃபார்ம் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுத்தா சேஃபா இருக்கும்ன்ற டீட்டெயில் வரைக்கும் சொல்லியிருந்தோம். அடுத்து பேங்க் நிஃப்டியோட டீட்டெயில் பார்த்துருவோம். ஓகே, பேங்க் நிஃப்டியும் ரேஞ்ச் மூவ் சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீக்ல. ஸோ பாத்தீங்கன்னா இங்கிருந்து இந்த ஹை பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல் 52 அந்த லெவல் வரைக்கும் சொல்லியிருப்பேன். அந்த 52 டச் பண்ணிட்டு மறுபடியும் கீழே வந்து ஷார்ட் டைம் ரேஞ்ச் போயிட்டு இருக்கு. இப்ப சப்போர்ட் லெவல் அப்படின்னு நான் பார்க்கும்போது ஏற்கனவே பார்த்த லெவல் தான் 50,500, அடுத்து 51,100. ஸோ இந்த 2 லெவல் சப்போர்ட். இந்த 2 லெவல்ல சப்போர்ட் எடுத்து மேல போனா 52,000 வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். ஆனா வந்து மார்க்கெட் இது ரேஞ்ச் மூவ்ல பேங்க் நிஃப்டி இப்படி தான் போயிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. டவுன் பிரேக் அவுட் அப்படிங்கிறது 50,500க்கு கீழே பிரேக் அவுட் ஆனா மட்டும்தான் நமக்கு மார்க்கெட் ஒரு 500 to 600 பாயிண்ட்ஸ் சடன் மூவ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன மூமெண்டம்ல மேலே கீழே ஏறி இறங்க வாய்ப்பு இருக்கிற அந்த மாதிரி தான் மூமெண்டம் தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியில ரேஞ்ச் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ செல்லிங் ப்ரெஷர் கம்மியா இருக்கு அப்படின்னு தான் பார்க்கலாம். ஆனா 50,500க்கு கீழே பிரேக் அவுட் ஆகும்போது இது செல்லிங் ப்ரெஷர் லெவல் மாறும். அப்போ வந்து நம்ம டவுன் சைட் டார்கெட் வந்து சூப்பரா கிடைக்கும். ஒரு 500 பாயிண்ட்ஸ் 600 பாயிண்ட் வரைக்கும் ஈஸியா கிடைக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல டீடைல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எதுவும் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.